பாதுகாப்பு கேட்டு நடிகை கௌதமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். வாட்ஸ்அப் குழுவில் வழக்கறிஞர்கள் என்ற பெயரில் சிலர் மிரட்டுவதாக நடிகை கௌதமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சோலமன் இணைகிறார். முழு தகவல்கள் என்ன சோலமன், விவரிங்க. நடிகை கௌதமி பாதுகாப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு மனு ஒன்றை அளித்துள்ளார். இந்த மனுவுல பல்வேறு தகவல்களானது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவருடன் பணியாற்றி வந்த அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தனது சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொண்டதாக கூறி இவர் புகார் அளித்த நிலையில இது தொடர்பாக அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நிலையில இது தொடர்பாக மற்றொரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். நீலாங்கரையில இருக்கக்கூடிய 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது சொத்தை அதே போன்று அபகரித்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்நிலையில இந்த 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில சட்டவிரோதமாக மாநகராட்சியில கட்டிட அனுமதி பெற்றும் மின்சார இணைப்பு பெற்றும் கட்டுமானங்கள் நடைபெறுவதாக இந்த புகார்ல குற்றஞ்சாட்டி இருக்கிறார். இதன் அடிப்படையில கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த நிலத்துல கட்டப்பட்டுள்ள கட்டுமானத்திற்கு பூட்டி சீல் வைக்குமாறு சென்னை மாநகராட்சி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்த இந்த நிலையில அந்த நிலத்துல ஆக்கிரமிப்பு கட்டுமானத்தை இடிப்பதற்காக அதிகாரிகள் சிலர் தன்னிடம் 96,000 ரூபாய் பணம் கேட்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்ட சில வழக்கறிஞர் என்ற போர்வையில சிலர் தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக தனக்கு மிரட்டுவதாகவும் அந்த புகார்ல குறிப்பிட்டுள்ளார். வருகிற 15ஆம் தேதி நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு முன்பு சட்ட உதவி சங்கம் என்ற அமைப்பின் பேர்ல தனக்கு எதிராக இந்த நிலத்தில் உள்ள கட்டுமானத்தை இடிப்பது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக கூறி போஸ்டர் அனுப்பியும் மிரட்டுவதாகவும் அந்த புகார்ல தெரிவித்துள்ளார். இதனால தனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் மிரட்டக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடி நடிகை கௌதமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்த புகாரின் மீதான விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.